வெல்கம் டு மிதுஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாதாம், முந்திரி, அந்த பிஸ்டாசியோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு இந்த பலூன் மாதிரி ஊதி வரும், அது வரலும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நட்ஸ் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, முந்திரி மட்டும் நம்ம வச்சு செய்யலாம், அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அதே பாத்திரத்தில் சேமியாவை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ்டடு சேமியா தாங்க நான் எடுத்திருந்தேன், அதனால லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வறுபடிச்சுன்னா போதும். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி நல்லா சூடானதும் நம்ம அந்த சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பால் ஒரு 1/2 லிட்டருக்கு சுட வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. நல்லா காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பாயாசம் ஓரளவுக்கு வெந்து வரணும். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். நான் அந்த கப்பில் 2 கப்பு சுகர் சேர்த்திருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்குது பாயாசம், ஆனால் ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே கெட்டி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க பாயாசத்துக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த நட்ஸ்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.